முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க அண்ணா மக்களே. வீட்டுக்குள்ள டாஸ்க் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு போலயா, மக்கள் எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பா டாஸ்க பண்ணிட்டு இருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. கண்டிப்பா நம்ம பாராட்டுகள் கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி தனித்தனியா பார்க்கும்போது அவங்களுக்கான கேரக்டர் அப்படி தனியா தெரியுது. ஓகே, இது பாரு, இது காமு, இது எஃப்ஜே, இது திவ்யான்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கேரக்டர் அப்படியே தனியா தெரியுது. ஏன்னா பிக் பாஸ் கொடுத்த கேரக்டர் அவங்க பண்ணல, பிக் பாஸ் கொடுத்த கேரக்டர் முக்கிட்டு அவங்களுக்கான ஒரிஜினல் கேரக்டர்ல வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த இடத்துல வியானாவை பத்தி பேசி ஆகணும். எம்மா காலையில இருந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான கேரக்டர் பத்தி தப்பா பேசினியம்மா, நீ உனக்கான கேரக்டர் பண்றியா? உனக்கான கேரக்டர் முத என்னன்னு தெரியுதா? சும்மா சட்ட துணியை மட்டும் மாத்திட்டு ஒரு மேக்கப்பை போட்டுட்டு வெறுமனைக்கு சுத்திட்டு இருந்தா அது கேரக்டராமா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், வெறுமனைக்கு சும்மா அங்கங்க சுத்தி வந்தா அது கேரக்டரா? வன்மத்தை கக்கிட்டு இருக்கேமா, உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப லைவ்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்பா நம்ம எஃப்ஜேயும் விஜே பாரும் ரெண்டு பேரும் மாத்தி ட்ரோல் பண்ணிக்கங்க பேர்ல ஒரு மாதிரி வன்மத்தை கக்கிக்கிட்டாங்க ப்ரோ. பார்க்க நல்லாவே இல்லை. பல பேர் வந்து ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ, சிரிப்பா இருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு என்னமோ பிடிக்கல. எனக்கு மட்டும் தான் பிடிக்கல, இல்ல உங்களுக்கும் அப்படி தோணுச்சான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. எனக்கு சத்தியமா பிடிக்கல ப்ரோ. ஏன்னா ரெண்டு பேருமே மாத்தி ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில நேரங்களில் ஓகே ஃபன்னா இருக்கு. முக்கியமா நம்ம காமு மாமா விஜே பரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்ப கூட கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் போக ஒரு மாதிரி புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஆர்வ பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே பிடிச்சு போட்டு, எஃப்ஜே நீ யாருன்னு எனக்கு தெரியும், எஃப்ஜே நீ மிச்சர் தானே, வீட்டுக்குள்ள சும்மா தானே உட்காந்துருக்க, வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்து வாரம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், வாரம் என்னென்ன பண்ணிட்டு இருக்க, எந்த முக்கில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு விஜே பாரு எஃப்ஜே போட்டு புழக்கிறாங்க. எஃப்ஜே உட்காந்து இருந்துட்டு பாரு உன்னை பத்தி எனக்கு தெரியும் பாரு, நீ யாரு, வாரம் எப்படி ஆட்களை மாத்துவ, ஃபர்ஸ்ட் தண்ணி பழத்தை எப்படி யூஸ் பண்ண, இப்ப காமு எப்படி யூஸ் பண்ற, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் பாருன்னு சொல்லிட்டு அவன் போட்டு இது பண்ணிட்டு இருக்கான். மொத்தத்துல ரெண்டு பேரும் மாத்தி பர்சனலா அட்டாக் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் அவங்க டேமேஜ் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. பார்க்க அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே இது மிகப்பெரிய கண்டென்ட்டா மாறும் எனக்கு தோணுது. ஏன்னா எஃப்ஜே பிடிச்சு பொழந்துருவாங்க ப்ரோ. எஃப்ஜே பொறுத்தவரைக்கு பார்வை ரொம்பவே பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்ல. இதுல என்ன ப்ரோ பர்சனல் அட்டாக் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்கு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அவன் பண்ணி வச்சிருக்கான். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க் இன்னைக்கு நல்லா போகுதான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகளே கிடையாது. ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன, எல்லா விஷயத்தை மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விஜே பாரு காமு தான் அந்த புள்ளி பண்ற விஷயத்தை ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து காமெடி பண்றாங்க பேர்ல அந்த டீம் பி பிடிச்சி ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரை பிடிச்சி அட்டாக் பண்ணி பேசுறது, அந்த ஜொல்ஸ் வச்சு பேசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ரொம்பவே பியூர் புள்ளி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த வகையில் ஆப்போசிட் டீமை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அமைதியாயிட்டாங்க. ஏன்னா எங்க கிட்ட நெக்லஸ் இருக்குப்பா, நீங்க வந்து கத்தி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அமைதியாயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி கலாய்க்கங்க பேர்ல இவங்களே சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னத்தையோ சொல்லிட்டு இவங்களே சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு கட்டத்தை தாண்டும் போது எஃப்ஜே பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஃப்ஜே பிடிச்சி வாங்க குட்டி பிக் பாஸ் நல்லா இருக்கீங்களா, குட்டி பிக் பாஸ், அப்புறம் மிச்சர் சாப்பிட்டீங்களா குட்டி பிக் பாஸ் சொல்லிட்டு எஃப்ஜே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க தான் எஃப்ஜே வந்து வார்த்தை விட ஆரம்பிச்சிட்டான். பிக் பாஸ் சொல்றதுல எனக்கு வந்து பெருமை தான், குட்டி பிக் பாஸ் சொல்றதுல எனக்கு பெருமை தான். ஆனா என்ன பாருவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றது அசிங்கம், பாருவோட பாய் ஃப்ரெண்டா இருந்தா தான் மிகப்பெரிய அசிங்கம், அதுல கமார்தீனுக்கு தான் அசிங்கம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்க பாருக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு இவன் அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு உடனே பாரு திருப்பி என்ன பண்றாங்கன்னா, தம்பே உன்னை பத்தி எனக்கு தெரியும் தம்பே, நீ வாரம் என்ன பண்ணிட்டு இருக்க, போன வாரம் எங்க என்னென்ன பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தம்பே, பார்த்து இருந்துக்கோ தம்பே, அப்புறம் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு ஒரு மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல வியானாக்கு ஒரு மாதிரி நடுக்கம் வந்துச்சு. ஏன்னா வியானா தானே போன வரத்துக்கு கன்றாவியான காதல் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வியானாக்கே பயம் வந்துட்டு, ஆஹா நம்ம தானே போன வாரம் அவன் கையெல்லாம் பிடிச்சி இடுப்புல பிடிக்க வச்சோம், ஒருவேளை நம்ம டாபிக்கை உடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வியானா பயத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா பார்வை பொறுத்தவரைக்கு என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு என் டீம்ல இருக்கா, அவ்வளோ நான் அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அந்த டாபிக் எடுக்காம ஒரு மாதிரி எஃப்ஜே போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், மிச்சர் தானே, ஒரு அளவுக்கு ஆமாட்ட, வீட்டுக்குள்ள சும்மா தூங்கிட்டு சுத்திட்டு இருக்க, இதை தாண்டி வீட்டுக்குள்ள என்ன பண்ற, நீ ஒரு மண்ணு, நீ சும்மா எப்படியே கடந்து வந்துட்டு இருக்க, 60 நாள் எப்படி கடந்து வந்தேனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு கட்டத்தில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக எஃப்ஜே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவன் ரொம்பவே போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாரு உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றதான் பாரு அசிங்கம், ஏன்னா அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்க, அண்ட் வாரம் நான் ஏதோ பண்றேன்னு சொல்றிய, நீ பண்ற பாரு பண்ணு, அப்பா தண்ணி பழத்தை ஃபர்ஸ்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் அவரை வெளியே அனுப்பிட்டேன், இப்போ கமாருதீன பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்க, அவனே நான் கொஞ்ச நாள்ல வெளியே அனுப்பிடுவேன். உன்னை பொறுத்தவரைக்கு எல்லாரையுமே யூஸ் பண்ணி வெளியே அனுப்புறதானே உனக்கான கேமு. வாரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் வச்சு எப்படி காதல் பண்ணுவேன், எல்லா
விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எஃப்ஜே போட்டு ஒரு மாதிரி புழக்கிறான். 2 பேர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க ப்ரோ. 2 பேர் மாற்றி மாற்றி அவங்க அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயங்களெல்லாம் ஓப்பனாக உடச்சி கண்டென்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எஃப்ஜே ஒரு எல்லையை தாண்டி ஒரு மாதிரி பார்வை போட்டு பொழந்துட்டான். நீ வாரம் என்ன பண்ணுவ, டாஸ்க்கு கொடுத்தா எந்த முக்கில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்ப, டாஸ்க்கை விளையாடாம என்னென்ன பண்ணிட்டு இருப்ப, எல்லாமே எனக்கு தெரியும் பாரு, நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாரு அதில் திணறிட்டாங்க. பாரு அதில் திணறி என்னப்பா பர்சனலாக அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாரு திணற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் திணறினாலும் இவன் விடுற மாதிரி தெரியல, ஒரு மாதிரி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம காமு வேற குறுக்க வந்து, தம்பே என்ன பற்றி பேசாதப்பா, நீ ஏன்பா ஆகும்னா பார்வை பற்றி பேசும்போது பாய் ஃப்ரெண்டு காமுன்னு சொல்லிட்டு என்ன பற்றி பேசிட்டு இருக்க, என்ன பற்றி பேசாதப்பா, ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமு குறுக்க வரப்பல. ஆனால் காமு பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டாப்ல. காம பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃபன்னாக பேசுப்பா, ஆனால் எப்போவுமே பேசாதப்பா, எனக்கும் கஷ்டமாக இருக்கும்லப்பான்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துட்டாப்ல. ஆனால் பார்வை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி கடுப்புலேயே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த கடுப்பு தான் நைட்டு மிகப்பெரிய பஞ்சாயத்தை வெடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே அவங்களுக்கான அந்த கேரக்டர்லேயே இல்லை ப்ரோ. இவங்க எல்லாருமே அவங்களுக்கான கேரக்டர் விட்டு வெளியே வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த கேரக்டர்லேயே ஹோல்டாகி உட்காந்துருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வெளியே வந்துச்சு. நேற்று தான் பிக் பாஸ் அவ்வளோ அடி அடித்தார், கேரக்டரில் இருங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, தயவுசே பண்ணி. இன்னைக்கு கூட சொன்னேன், நம்ம இன்னைக்கு கூட அந்த பஸ்ஸர் அடித்து எஃப்ஜே வெளியே அனுப்பியிருப்பாங்களே அந்த டாஸ்க் அவுட்டு, அப்போ கூட பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கேரக்டரை பண்ணுங்க, கொடுக்கப்பட்ட கேரக்டரை சரியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. இருந்தும் இவங்க யாருமே கேரக்டரில் இல்லை. ஏன்னா பல பேருக்கு அவங்களுக்கான கேரக்டர் என்னன்னே தெரில. முக்கியமாக வியானா மாதிரி ஆளுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன கேரக்டர்னே தெரில. சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, சட்டத்துணியை மாற்றிருக்கோம், நல்ல ஒரு மேக்கப்பை போட்டு வன்மத்தை கக்கிட்டு சுத்தம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வெறுமனைக்கு வன்மத்தை மட்டுமே கக்கிட்டு சுத்தத்தை தவிர மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல. ஏன்னா இப்போ வியானா வேற ரொம்ப நல்லவங்களாட்டாங்கல்ல. வியானாவை பொறுத்தவரைக்கும் காதல் கண்டென்ட்லாம் கொடுக்கலையாம். காதல் கண்டென்ட் அப்படிங்கிறது அது பக்கத்திலே போக மாட்டாங்களாம். எஃப்ஜே கிட்டே ரொம்ப ஃப்ரெண்டாக தான் பழகினாங்களாம். இப்போ வந்து அது வேணான்னு சொல்லி தள்ளி வந்துட்டாங்களாம். இப்போ அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருக்காங்களாம். ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்களாம். வரப்போகிற வாரம் மேபி வெளியே போனால் அவங்க அம்மாவை சமாளிக்க வேண்டியிருக்குமா, அதனால எஃப்ஜே வந்து ஆதரக்கே விட்டு கொடுத்துட்டாங்களாம். இந்த மாதிரி பல விஷயங்களை பேசிட்டு வன்மத்தை மட்டுமே கக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. வன்மம் தான், ஃபுல் வன்மம். ஒரு சைடு பார்த்தா விக்ரம் மேலே வன்மத்தை கொட்டுறாங்க, இன்னொரு சைடு பார்த்தா எஃப்ஜே மேலே ஃபுல் வன்மத்தை மட்டுமே கொட்டிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் யாருமே கேரக்டர்லையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு காமு கூட கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ, அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் ஒரு மாதிரி அந்த வாய்ஸை விடமாட்டுக்காரு, அதே வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பல பேர் அவங்களுக்கான வாய்ஸ், அவங்களுக்கான மாடுலேஷன் எல்லாத்தையுமே விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணுவோம், எதுக்கோ உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கு வேஸ்ட். இந்த டாஸ்க்கை இன்றைக்கே முடிக்கிறதா நல்லது. ஆனால் அந்த டாஸ்க்கை நாளைக்கு கொண்டு போவாங்க போல். ஏன்னா வீட்டுக்குள்ளே இன்னைக்கான அந்த டாஸ்க்கை கொடுக்க போகிறாங்க. டெய்லி ஒவ்வொரு டாஸ்க் வைப்பாங்களே, அந்த டாஸ்க்கை இப்போ லைவில் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே திருப்பி ஏதாவது சின்னதாக சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து யாரையா ஒருத்தரை வெளியே அனுப்புறாங்க, அதாவது அந்த போட்டியை விட்டு. அதில் யாரை வெளியே அனுப்ப போறாங்கன்னு தெரியல. அதான் முதல் ப்ரோமோக்கான சண்டை. ஸோ அந்த மாதிரி வேற ஒரு சண்டை இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவங்க இந்த டாஸ்க்கை முடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ. நாளைக்கு வரது இந்த டாஸ்க் இருக்குன்னு சொல்லி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் என்னென்ன நடக்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் பக்காவாக போர் அடிக்க ஆரம்பிச்சு, நல்லா இல்லை, இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா கேரக்டர் அப்படிங்கிறத பண்ணாமல் ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இஷ்டத்துக்கு பண்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வன்மத்தை மட்டும் கக்குன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயும் முக்கியமாக நம்ம பார்வை பொறுத்த வரைக்கும் கனி மேலெல்லாம் கடுமையான வன்மம். கனியை போட்டு எப்படியாச்சும் அட்டாக் பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கனியை பொறுத்த வரைக்கும் திருப்பி அடிச்சு போட்டுறாங்க. விஜய் பார்வால் கனிக்கிட்ட பேச முடியல, கனி போட்டு பொழந்து விட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. இந்த டாஸ்க் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்கா, இல்லை போர் அடிக்கா, இல்லை அந்த 8 பேருக்கு அந்த நாமினேஷன் ஃபீபாஸ் கொடுக்குறது ஒர்த்து இல்லையா? ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. என்ன கேட்டால் இது ஒர்த்தே இல்லை. இப்படி 8 பேருக்கு நாமினேஷன் ஃபீபாஸ் கொடுத்து காப்பாற்றுறதெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.